ஓம் சாந்தி. 26/6/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் புகழ்ச்சி இகழ்ச்சி, மானம் அவமானம், சுகம் துக்கம் போன்ற அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சுகமான நாட்கள் இப்போது நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. கேள்வி: தந்தை தனது பிராமண குழந்தைகளுக்கு எத்தகைய ஒரு எச்சரிக்கையை தருகின்றார்? பதில்: குழந்தைகளே, ஒருபோதும் தந்தையிடம் கோபித்துக் கொள்ளாதீர்கள். ஒருவேளை தந்தையிடம் கோபித்துக் கொள்ளுகிறீர்கள் என்றால் சத்கதி அடைவதில் இருந்தும் கோபித்துக் கொள்ளுகிறீர்கள் என்று அர்த்தம். கோபித்துக் கொள்ளுபவர்களுக்கு மிகுந்த கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று தந்தை எச்சரிக்கின்றார். தங்களுக்குள்ளோ அல்லது நிமித்த பிராமணியிடமோ கோபித்து கொண்டால் மலர் போன்று ஆகி முள்ளாகவே ஆகிவிடுவீர்கள். அதனால் மிக மிக எச்சரிக்கையுடன் இருங்கள். பாடல்: பொறுமையாக இரு மனமே, பொறுமையாக இருங்கள் மனிதர்களே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் தேடிக் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள் அல்லவா? குழந்தைகளாகிய உங்களுடைய பல பிறவிகளின் துக்கம் அனைத்தும் தூரமாகிவிட வேண்டும். நீங்கள் இந்த பாடலின் வரிகளை கேட்டீர்கள். இப்பொழுது நமது துக்கத்தின் பாகம் முடிவடைகிறது, சுகத்தின் பாகம் ஆரம்பமாகிறது என்று நீங்கள் அறிவீர்கள். யார் முழுமையான முறையில் அறிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவசியம் துக்கமடைவார்கள். இங்கு பாபாவிடத்தில் வந்த பிறகும் கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் துக்கத்தை அனுபவிப்பார்கள். பல குழந்தைகளுக்கு கஷ்டம் ஏற்படத்தான் செய்கிறது என்று பாபா அறிவார். தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லும் போது சில இடங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும், மழை பொழிந்து விடுகிறது, சில நேரங்களில் புயல் வந்து விடுகிறது. யார் உண்மையான பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பகவானிடம் செல்கிறேன், இது ஒன்றும் பெரிய விஷயமில்லை என்று கூறுவார்கள். பகவானின் நாமத்தை கூறிக்கொண்டே யாத்திரைக்கு செல்கின்றனர். மனிதர்களுக்கு பல பகவான்கள் உள்ளனர். ஆக யார் நல்ல உறுதியானவர்களாக இருக்கிறார்களோ இது ஒன்றும் பெரிய விஷயமில்லை என்று கூறுவார்கள். நல்ல காரியம் செய்யும் போது எப்பொழுதும் தடைகள் ஏற்படத்தான் செய்யும். அதனால் அவர்கள் திரும்பி வந்து விடமாட்டார்கள். சிலர் திரும்பி சென்று விடுகின்றனர். சில நேரங்களில் தடைகள் வருகின்றன, சில நேரங்களில் வருவதில்லை. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இதுவும் உங்களுடைய யாத்திரையாகும். நாம் எல்லையற்ற தந்தையிடத்தில் செல்கிறோம். அந்த தந்தை அனைவரின் துக்கத்தை நீக்கக்கூடியவர் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இந்த நம்பிக்கை இருக்கிறது. இன்றைய நாட்களில் மதுவனத்தில் எவ்வளவு கூட்டம் இருக்கிறது பாருங்கள். பலருக்கு கஷ்டமும் ஏற்படலாம் என்ற கவலை பாபாவிடம் இருக்கிறது. தரையில் தூங்க வேண்டியுள்ளது. குழந்தைகளை தரையில் தூங்க வைக்க பாபா விரும்புவதில்லை. ஆனால் நாடகப்படி கூட்டம் ஏற்பட்டு விடுகிறது. கல்பத்திற்கு முன்பும் ஏற்பட்டது, மீண்டும் ஏற்படும். இதில் துக்கப்படக்கூடாது. படிப்பவர்களில் சிலர் ராஜாவாக ஆவார்கள், சிலர் பிரஜைகளாக ஆவார்கள் என்றும் நீங்கள் அறிவீர்கள். சிலருக்கு உயர்ந்த பதவி, சிலருக்கு குறைவான பதவி. ஆனால் அவசியம் அங்கே சுகம் இருக்கும். இதையும் பாபா அறிவார். சிலர் மிகவும் பக்குவமற்று இருக்கிறார்கள். எதையும் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு சிறிது கஷ்டம் ஏற்படலாம். நான் வீணாக விருப்பமின்றி வந்துள்ளேன் என்று கூறுவார்கள். அல்லது பிராமணி என்னை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்தார் என்று கூறுவார்கள். நிமித்தமானவர்தான் என்னை தேவையின்றி மாட்ட வைத்து விட்டார் என்றும் கூறுவார்கள். நான் விஸ்வவித்யாலயத்திற்கு வந்திருக்கிறேன் என்று முழுமையாக அறியாமல் உள்ளனர். இந்த நேரத்திற்கான படிப்பின் மூலம் சிலர் ராஜாவாக ஆகிறார்கள், சிலர் எதிர்காலத்தில் பிரஜைகளாக ஆகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இங்கிருக்கும் ராஜா பிரஜைக்கும் அங்கிருக்கும் ராஜா பிரஜைக்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கும். இங்கிருக்கும் ராஜாக்களும் துக்கமாக இருக்கின்றனர், எனில் பிரஜைகளும் துக்கமாக இருக்கின்றனர். அங்கு இருவருமே சுகமானவர்களாக இருப்பார்கள். இது பதீத்தமான விகார உலகமாக உள்ளது.
சிலரிடத்தில் இங்கு அதிக செல்வம் இருக்கலாம். ஆனால் இந்த செல்வம், சொத்துக்கள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும் என்று தந்தை புரிய வைக்கிறார். இந்த உடலும் அழிந்து போய்விடும். ஆத்மா மண்ணோடு மண்ணாகி விடாது. பிர்லா போன்ற எவ்வளவு பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. தெரிந்து கொண்டால் உடனேயே வந்து விடுவர். இங்கு பகவான் வந்திருக்கிறார் என்று கூறுகின்றனர். இருப்பினும் வேறு எங்கு செல்ல முடியும்? தந்தையை தவிர வேறு யாரும் சத்கதி கொடுக்க முடியாது. ஒருவேளை யாராவது கோபித்து கொண்டால் சத்கதி பெறுவதிலிருந்தும் கோபித்து கொண்டனர் என்று கூறலாம். இவ்வாறு பலர் கோபித்து கொண்டே இருப்பார்கள், கீழே விழுந்து கொண்டே இருப்பார்கள். ஆச்சரியமாக கேட்கிறார்கள், நம்பிக்கை உடையவர்களாக ஆகிறார்கள். இதை தவிர வேறு வழியில்லை என்றும் சிலர் புரிந்து கொள்கிறார்கள். இவரிடமிருந்து சுகம் மற்றும் அமைதிக்கான ஆஸ்தி கிடைக்கும். இவரின்றி சுகம் அமைதி அடைவது என்பது நடக்காத காரியமாகும். எப்பொழுது அதிக செல்வம் இருக்கிறதோ அப்பொழுது சுகம் கிடைக்கும். செல்வத்தில்தான் சுகம் இருக்கும் அல்லவா? அங்கு மூலவதனத்தில் ஆத்மாக்கள் அமைதியாக அமர்ந்திருக்கும். எனக்கு பாகம் இல்லையெனில் நான் சதா அங்கேயே இருப்பேன் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் இப்படி கூறுவதன் மூலம் நடந்து விடாது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் என்று குழந்தைகள் புரிய வைக்கப்பட்டுள்ளனர். பலர் ஏதாவது ஒரு சந்தேகத்தில் வந்து பிறகு படிப்பை விட்டு சென்று விடுகிறார்கள். நிமித்தமானவரிடம் கோபித்துக் கொள்ளுகின்றனர் அல்லது தங்களுக்குள் கோபித்து கொண்டு படிப்பை விட்டு விடுகின்றனர். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. எந்த காரணத்தினாலும் படிப்பை விட்டு விடக்கூடாது. அதிக தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு மற்ற தொடர்புகளை துண்டித்து ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். கோபித்து கொள்ளக்கூடாது. 2. ஞான ஊசி அல்லது ஞான மையை தருபவர் ஒரு தந்தை ஆவார். அந்த அழிவற்ற மருத்துவரிடம் எதையும் மறைக்கக்கூடாது. தந்தையிடம் கூறுவதன் மூலம் உடனேயே எச்சரிக்கை கிடைத்துவிடும். வரதானம்: உடலின் ஆரோக்கியம், மனதின் மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தின் செழிப்பு மூலம் சிரேஷ்டமான பாக்கியவான் ஆகுக. விளக்கம்: சங்கம யுகத்தில் சதா சுயஸ்திதியில் நிலைத்திருப்பதனால் உடலின் கர்மவினை என்ற சூலாயுதம் முள்ளாகி விடுகிறது. உடலின் நோயை யோகத்தினால் மாற்றி விடுகிறீர்கள். ஆகையால் சதா ஆரோக்கியம் இருக்கிறது. மன்மனாபவ என்ற நிலையில் இருப்பதால் குஷியின் பொக்கிஷங்கள் சதா நிரம்பியுள்ளன. ஆகையால் மனதிற்கு மகிழ்ச்சியும் கிடைத்து விடுகிறது. மேலும் ஞான செல்வம் என்பது அனைத்து செல்வங்களை காட்டிலும் சிறந்ததாகும். ஞான செல்வமுடைய ஆத்மாக்களிடம் இயற்கை தானாகவே அடிமையாகி விடுகிறது. அனைத்து சம்பந்தமும் ஒருவரிடமே இருக்கின்றன. தொடர்பும் புனிதமான அன்னப்பறவைகளான ஆத்மாக்களுடன் இருக்கிறது. எனவே சிரேஷ்டமான பாக்கியசாலி என்ற வரதானம் தானாகவே பிராப்தியாகி விடுகிறது. ஸ்லோகன்: நினைவு மற்றும் சேவை இரண்டிலும் சமநிலை வைப்பதுதான் இரட்டை பூட்டு ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: ஆன்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். அந்தர்முகி ஆகுங்கள். எப்படி அநேக பிறவியில் தனது தேகத்தின் சொரூபத்தின் நினைவு இயற்கையாகவே இருந்து வருகிறதோ, அதே போல தனது உண்மையான சொரூபமான ஆத்மஸ்வரூபத்தின் நினைவின் அனுபவம் சிறிது நேரம் கூட இருக்காதா என்ன? இந்த முதல் பாடத்தை பூர்த்தி செய்யுங்கள். அப்பொழுதுதான் தன்னுடைய ஆத்ம அபிமானி நிலை மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் காட்சியை காட்டுவதற்கு நீங்கள் நிமித்தமானவர் ஆவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.